வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ்விங்கோட ஃபால் டைம் அனிமோட 54வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். டாக்டரும் என்லைட்மெண்ட் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு டாக்டரா இருக்கிறவரு கண்டிப்பா தாவோ இன்டென்ட்டை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். சரி சீனியர் சாங்க யார் இந்த மாதிரி காயப்படுத்தினாங்கன்றத இப்ப என்கிட்ட சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல, அவன் வந்து ஜான்டியான் செக்ட சேர்ந்தவனா, அவனுடைய பேரு வந்து ஜி இங்கு, அவன் ஒரு டிவைன் பவர் ரிலிம் பிராக்டிஷனர்னு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், ஜான்டியான் செக்ட சேர்ந்தவனா, அந்த மாதிரி பேர்ல நான் இதுக்கு முன்னாடி எவன் கூடயும் சண்டை போட்டது இல்லையே, அப்புறம் எதுக்காக சீனியர் சாங்க வந்து அவன் அடிச்சிருக்கணும்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சீனியர் சாங் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க. அது வெறும் நார்மல் காம்படிஷன் தான். நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாததுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சீனியர் சொல்லவும், இல்ல அவர் போய் சொல்றாரு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜி இங்கு வந்து ஜூனியர் எக்ஷுவை சேலஞ்ச் பண்றேன்னு தான் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தான். நீங்க இங்க இல்லைன்றதுனால நம்மளுடைய தாவோ செக்ட பத்தி ரொம்ப அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்தான். அதனால சீனியர் சாங் ரொம்ப கடுப்பாயி அவன் கூட அவரே சண்டை போட்டாரு. அதனால தான் இவருக்கு அந்த நிலைமை நான் சொல்லிக்கிட்டு இருக்கமோ, நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்ப அவன் எங்க இருக்கான்னு ஹீரோ கேட்க, அந்த ஆள் இப்ப சூஃபேங் பெவிலியன்ல இருக்கான்னு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், ஓகே நான் சீக்கிரமா வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, ஜூனியர் எக்ஷோ நீங்க போவாதீங்க, நம்மளுடைய ஆப்போனன்ட் டிவைன் பவர் ரிலிம்ல இருக்கிறான், நீங்க அவனுக்கு மேட்ச் ஆனவன் இல்லைன்னு அவரு சொல்லவும், சீனியர் சேங் நீங்க இதை பத்தி எந்த ஒரு கவலையும் படாதீங்க. சீஃப் தாவோ என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ரூல்ஸ் படி நடந்துகிட்டா யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது. டே எங்கேயும் போயிடாதரா, நான் உனக்காக வந்துகிட்டே இருக்கேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறானுங்க. பார்த்தா அந்த இடத்துல பொண்ணுங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கவும், அந்த பிளட் மான்ஸ்டர் வந்து 2 ஆளுங்களுடைய ரத்தத்தை குடிச்சிருச்சு. இருந்தாலும் அதுக்கு பத்தலையாட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தடவை QI ஹெல்ப்பால பிளட் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி சீக்ரெட் ட்ரெஷரை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த பிளட் மான்ஸ்டர் வந்து சூஃபேங் பெவிலியன்ல தான் மறைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அவன் சொல்லவும், என்னது சூஃபேங் பெவிலியன் எவனோ ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பிரதர் ஜி நீங்க சொல்றத எல்லாம் நாங்க கேட்போம் அவன் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ ஜன்னல் ஓரத்துல நின்னுகிட்டு, இந்த ஜி இங்கிலிங் இருக்கிற இடத்துல இவ்வளவு ஆளுங்க இருக்காங்களே, நான் மட்டும் அவனை எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளார போனா இந்த பொண்ணுங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சுத்தி இருக்கிற ஆளுங்களும் என்ன சுத்தி வளைச்சிருவானுங்க. அதனால எனக்கு பிரச்சனை தான் வந்து சேரும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். யூஃபேங் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு, இந்த இடத்துல நல்ல ஒயின் எல்லாம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு அதை டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன யூஃபேங்கா, எங் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, எங்களுடைய ஃபேரி ஒயினை குடிக்கிறதுக்கு சில பல ரூல்ஸ் இருக்கு, அது எல்லாம் சாதாரண ஆளுங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கவும், என்ன நீ சொல்ல வர, ஜேஎஸ் அகாடமில இருக்கிற அற்புதமான ஸ்காலரான சாங்கினியான் என்னுடைய பிரதர் தான், இதுக்கப்புறமும் நீ என்ன ஒரு சாதாரண ஆளுன்னு நினைக்கிறியா? எங் மாஸ்டர் உங்களை பத்தின எந்த ஒரு விஷயமும் எனக்கு சரியா தெரியாது, உங்களை மாதிரி நான் 1000 பேரை இது வரைக்கும் பார்த்திருக்கேன், கொஞ்சம் அங்க பாருங்க அப்படின்னு அவன் சொல்லவும், அந்த இடத்துல பல பேரை நின்னுகிட்டு இருக்கேன். அடா பாவீங்களா, நீங்களும் ஜேஸ் அகாடமியை சேர்ந்தவனுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களாடா? யாரோ ஒருத்தர் ஜிசிடில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என்னடானா வெளியில நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ உன்னுடைய திறமையை காட்டலன்னா உன்னால ஒயினை குடிக்க முடியாதுடான்னு ஹீரோ சொல்லவும், என்ன பிரதர் எக்ஷு நீங்களா, நம்ம 2 பேரும் உண்மையிலே எப்பயும் ஒன்னாதான் இருப்போம் போலன்னு யூஃபேங் சொல்லவும், அங்கே நில்றா, நான் இப்போ ஒரு தாவோ செக்ட சேர்ந்த டிசேபிள், அதனால நீ வேற இப்ப நான் வேறன்னு ஹீரோ சொல்லவும், பிரதர் எக்ஷோ நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா, அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல என்ன பண்ணா அந்த ஒயின் நம்மளுக்கு கிடைக்கும், ஆமா நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், கொஞ்சம் இங்க பாரு, அந்த இடத்துல சென்டரா ஒரு சின்ன பையன் உக்காந்துக்கிட்டு இருக்கான்ல, அவனை மட்டும் இவனுங்க எல்லாருக்கும் நடுவுலயும் நீ தோக்கடிச்சிட்டன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ இந்த சூஃபேங் பெவிலியனோடைய கெஸ்டாவே மாறிடுவ, இங்க நடந்த சம்பவமும் வேற யாருக்கும் தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல, இதுவும் ஒரு நல்ல வழி மாதிரி தான் தெரியுது. ஆனா எக்ஷூசா அவனை நான் தோக்கடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது இல்ல, எனக்கு அந்த அற்புதமான ஒயின் தான் வேணும், நீங்க என்ன எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டி விட்டுற மாட்டீங்கல்லன்னு யூஃபேங் கேட்க, யூஃபேங் நீ ஒன்னும் கவலைப்படாதரா, அவனால உன்னை எதுவுமே பண்ண முடியாது, நான் அந்த ஜி இங்கிலிங்க ஒரே மூமெண்ட்ல காலி பண்ணிருவேன், நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்றத மட்டும் செய்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அவன்கிட்ட
என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்க. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அற்புதமான ஒரு பிளானை போட்டு இருக்கீங்களா? நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு யூஃபேங் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன பிளானை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்றான்னு ஹீரோ சொல்ல, ஜாண்டியன் செக்டர் சேர்ந்த ஜி இங்கிலிங்கான என்ன மான்ஸ்டருங்களை சாவடிக்கிற ஆபரேஷனுக்கு என்ன தலைவரா போட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், பிரதர்ஜி நீங்க உண்மையிலே ஒரு தலைவரா இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவர், வாங்க நம்ம குடிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு உள்ளார ஒரு டேபிள் பறந்து வரவும், ஐயோ எவனோ தாக்குறதுக்கு வந்துட்டோம் போல இருக்கு, பிரதர்ஜி கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த டேபிளை பிடிச்சி தூக்கி கடாச, இன்னும் இது முடியலடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடிக்கவும் பவரை சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. திருப்பி பின்னாடி இருந்து அவனுடைய பவர் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்கவும் அவன் எப்படியோ தடுத்துட்டு ஹீரோவை அடிக்கவும், ஹீரோ பின்னாடி வந்துட்டு திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க. அவனும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை அடிச்சு தள்ளிட்டு, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ தாக்க வந்திருப்படா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுடைய லீடரையும் நீ தாக்க வந்திருப்படா. ஜி இங்க நான் இல்லாத நேரமா பத்தி என்னுடைய சீனியர் சாங்கிய நீ அடிச்சுக்கிட்டு வந்திருக்க, அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்டா. ஓ அப்படின்னா நீ தான் யக்ஷுசாவா? கண்டிப்பா நீ இன்னைக்கு என்கிட்ட சாவாதான்டா போற. அப்படின்னா ரூல்ஸ் படி நம்ம 2 பேரும் வாய்வா சாவான்னு சண்டை போடலாம்டா. உனக்கு பயமா இருந்தா உன்னுடைய பவரை நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லடா அப்படின்னு ஹீரோ அவன்கிட்ட சொல்லிட்டு, இந்த ஆளோடைய சக்தி உண்மையிலே என்னை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, நான் எப்படியாவது இவனுடைய கதையை முடிச்சு ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, இந்த குப்பை யக்ஷுசாவை நான் சீக்கிரமா முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்கேன். யக்ஷுசாக்கு மரியாதை நான் என்னன்னு கத்து கொடுத்தே ஆகணும். அவனுடைய பவரை எல்லாத்தையும் வெளியில வர வச்சுக்கிட்டு இருந்து அவனுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிட்டு, என்னுடைய பவரை நான் இன்னேட்டர் ரிலிமுக்குள்ளார சப்ரஸ் பண்ணிட்டேன், அதனால முதல்ல நீ அட்டாக் பண்றா, நான் வந்து உன்னை தாக்கணும்னா நீ ஒரே அடியில செத்து போயிடுவாடான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். எவன்லி மணிப்புலேட்டிங் சீல்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாக்ஸ் அனுப்பி அவன் அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. எதிர்பார்க்காத நேரத்திலேயாடா அடிக்கிற அப்படின்னு ஜி சொல்லிக்கிட்டு இருக்கவும், அட நீ தானடா என்ன ஃபர்ஸ்ட் அட்றான்னு சொன்ன, அதனாலதான் நீ ஒருவேளை ரெடி ஆயிட்டியோன்னு சொல்லிட்டு நான் அடிச்சேன், நீயும் அந்த அடியை வாங்குவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், நீ தான்டா சடனா அட்டாக் பண்ணிட்ட, நீ என்னடா இந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டு இருக்க, ஒரு ஜென்டில் மேனா நடந்துக்க கத்துக்கூடா, அவனை விடாதரா, அவனை சாம்பலாக்கிறான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் கேர்லெஸ்ஸா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அனுப்புறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.